ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி ப்ரூச் ஒர்க் பண்ணேன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோட ஹேங்கிங்ஸ் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். சும்மா ஒரு ஸ்டிச் மட்டும் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இது நானே தான் ஸ்டிச் பண்ணேன். ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு நான் எடுத்தேன். ஃபுல்லாலாம் எடுக்க முடியல என்னால். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை ஸ்டிச் பண்ணிட்டேன். அவசரமாக ஸ்டிச் பண்ணேன். என்னோடய மெஷின் வேறு கொஞ்சம் ஃபால்ட்டு. ஸோ என்னால் ப்ராப்பராக ஸ்டிச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கீழே ஹேங்கிங்ஸ் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, நான் டியூப் பீட் தான் கொடுக்குறேன். லாங் டியூபோட நான் ஆஃபாக கட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு மீடியம் சைஸ் இருக்கிற டியூப் பீடை எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் சுகர் பீட்ஸும் ரைஸ் பீட்ஸ் கொடுத்து பார்த்தேன். எனக்கு அது பிடிக்கல. அதுக்கப்புறம் தான் நான் டியூப் பீடு ஒரு 3mm பீடு 2mm பீட் கொடுத்தேன். பாருங்கள், நான் இந்த டியூப் பீட் எடுத்து ஆஃபாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் பேர்ல் பீடு தான் 3mm பீடு எடுத்துக்கிட்டேன் நான். ஒயிட் கலர் பேர்ல் பீடு. உங்களால் இது கட் பண்ண முடியும். பட் கட் பண்ணிங்கன்னா ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது பார்த்து ஒர்க் பண்ணணும். நம்ம கட் பண்ணுறதுனால அங்கே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஷார்ப் அந்த த்ரெட்டை கட் பண்ணிவிடும். அதனால் நீங்கள் இப்போ நார்மலாக நீங்கள் டியூப் பீட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே. பட் ஆஃபாக கட் பண்ணும்போது அந்த சென்டரில் நம்ம உடைக்கிறோம் இல்லைங்களா, அங்கே ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். அதனால் எனக்கு 2-3 டைம் த்ரெட் கட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள், நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால். இப்போ ஒரு டியூப் பீடு ஒரு பேர்ல் பீட் எடுத்துக்கிட்டேன். பேர்ல் பீடு ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம பேக் சைடில் அந்த டியூப் பீட்குள்ளே போயிட்டு கீழ்ப்பக்கமாக எடுத்துக்கலாம். முடிச்சதும் அந்த டியூப் பீட் கீழே ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா நெக்ஸ்ட் ஸ்டிச் போகும்போது அந்த ஸ்டிச்சில் ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுதான் நமக்கு கரெக்டாக கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ ஒன் சைடு நான் முடிச்சிட்டேன். செகண்ட் சைட் பாருங்கள். இது ஃபுல் லென்த்தி வீடியோ போட முடியாது. அதனால் ஓரளவுக்கு நான் ஸ்பீட் பண்ணி போடுறேன். ஒரு டியூப் பீடு ஒரு பேர்ல் பீடு அது மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிச் ரொம்ப எட்ஜில் பண்ணுங்கள். கொஞ்சம் தள்ளி பண்ணிங்கன்னா அந்த டியூப் பீட் நிற்கிற மாதிரி இருக்கும். கீழே ஹேங் ஆகாது. அதனால் நீங்கள் அது மாதிரி பார்த்து கீழே தைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு எட்ஜில் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹேங்கிங்ஸ் முடிச்சிட்டேன். ப்ரூச் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நான் பட்டர்ஃப்ளை தான் கொடுத்துக்கிறேன். பட்டர்ஃப்ளைக்கு அப்புறம் ஒரு ஹேங்கிங்ஸு அதை சுற்றி ஃப்ளவர் சீக்வென்ஸ்லாம் நான் கொடுக்க போகிறேன். பாருங்கள், பட்டர்ஃப்ளையில் நான் B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படியே விட்டிங்கன்னா எடுத்துக்கும். நம்ம சேஃபாக 2 ஒர்க் பண்ணலாம். ஒன்று க்ளூ வச்சு அப்ளை பண்ணுங்கள், ஒன்று ஊசி வச்சு தைச்சிக்கோங்க. அது ரெண்டுமே நமக்கு சேஃபாக இருக்கும். இப்போ நான் பட்டர்ஃப்ளை ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் அதில் என்னென்ன மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் நான் கொடுக்குறேன், என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே டியூப் பீட் எடுத்துக்கிறேன். டியூப் பீட் எடுத்துக்கிட்டேன். டியூப் பீட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு சுகர் பீடு இல்லை ஒரு பேர்ல் பீடு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை கிறிஸ்டல் பீட்ஸ் கூட எடுத்துக்கலாம். நான் ஃப்ளவர் சீக்வென்ஸ் எடுத்துக்கிறேன். மறுபடியும் அதுக்கு மேலேயே நான் அதாவது டியூப் பீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே மடி குத்தி நம்ம ஒரு ஃப்ளவர் ஸ்டிச் பண்ணிக்கலாம். க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ இந்த சைடு ஒரு டியூப் பீடு நான் ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இந்த பக்கம் ஒரு டியூப் பீடு தைச்சதுக்கப்புறம் மறுபடியும் கீழ் பக்கமாக குத்திட்டு மறுபடியும் மேல் பக்கமாக எடுத்து இந்த ஃப்ளவரை நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ஃப்ளவருக்கு மேலே நம்ம கண்டிப்பாக ஒரு பீட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ நான் 2mm பீட் கொடுத்துட்டு அதை ஸ்கிப் பண்ணி மறுபடியும் ஃப்ளவரில் குத்தி கீழ் பக்கமாக எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அந்த சைட்லேயே நம்ம ஒரு ஃப்ளவர் கொடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு ஃப்ளவர் ஒரு 2mm பீடு 2mm பீடை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவருக்குள்ளேயே ஊசியை குத்தி கீழ்ப்பக்கமாக எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஹேங்கிங்ஸ் கொடுக்கணும். இந்த பட்டர்ஃப்ளை சுற்றி ஃப்ளவர் சீக்வென்ஸ் கொடுக்கணும். நீங்கள் க்ளூ வச்சு அது கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்காக ஒட்டிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பட்டர்ஃப்ளையில் நம்ம ப்ளஸ் மாதிரி பீட்ஸ் கோர்த்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நான் ரைட் சைடில் ஊசியை குத்தி எடுத்துக்கிட்டேன். பீட்ஸு கோர்த்துக்கிட்டேன் 2mm பீடு. இப்போ பாருங்கள், ரைட் சைடில் கீழேருந்து குத்தி மேல் பக்கமாக எடுத்துட்டேன். இப்போ பீட்ஸ்லாம் லோட் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட்டில் போயிட்டு அந்த பட்டர்ஃப்ளை அண்டை குத்தி கீழ்ப்பக்கமாக எடுத்துக்கலாம்.
இப்போது நம்ம மறுபடியும் கீழே குத்தி எடுத்து பட்டர்ஃப்ளைக்கு கீழே எடுத்துகிட்டு இந்த பீட்ஸை கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு மேல் பக்கமாக போயிட்டு ஊசி வச்சு குத்தி கீழே இழுத்துக்கலாம். இது வந்து ப்ளஸ் மாதிரி வரும் உங்களுக்கு. பாருங்கள், அது நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ ஹேங்கிங்ஸ் பண்ணலாம். அதுக்கு நான் பேர்ல் பீட் எடுத்து லோட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்து 2 ப்ளூ கலர் கிறிஸ்டல் பீடு, ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு பேர்ல் பீட் எடுத்துக்கிட்டேன். அந்த பேர்ல் பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு பட்டர்ஃப்ளைக்குள்ளே போயிட்டு மறுபடியும் மேலே இருக்கிற பீட்ஸ்குள்ளெலாம் போய் கீழ்ப்பக்கமாக குத்தி எடுத்துக்கலாம். அது பக்கத்தில் மறுபடியும் கீழே ஊசி குத்தி மேலே எடுத்திருக்கேன். இப்போ வந்து பேர்ல் பீட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதே மாதிரி பட்டர்ஃப்ளையும் கொடுத்துக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது ஹேங்கிங்ஸ் கொடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். இந்த இடத்துல நீங்கள் 3, 4, 5 ஹேங்கிங்ஸ் கூட மேக் பண்ணிக்கலாம். நான் 2 மட்டும் தான் கொடுக்குறேன், அதிகமாக கொடுக்கல நான். பாருங்கள், இது கோர்த்துட்டு நம்ம பேக் சைடு மறுபடியும் அந்த பீட்ஸ்குள்ளேயே போகிறோம். பீட்ஸ்குள்ளேயே போயிட்டு ஊசியை குத்தி கீழ்ப்பக்கமாக எடுத்துக்கலாம். இப்போது இந்த பட்டர்ஃப்ளை சுற்றி நம்ம டாட் டாட்டாக க்ளூ வச்சுட்டு அந்த ஃப்ளவர் இருக்கு இல்லைங்களா, அதை ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் ஃப்ளவருக்குள்ளேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே வேறு ஏதாவது பீட்ஸ் கொடுத்துக்கலாம். பேர்ல் பீட் கொடுக்கலாம், கலர் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இதை சுற்றி நம்ம வந்து ஃப்ளவர் ஒட்டிக்கலாம். ப்ரூச் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. கான்ட்ராஸ்ட் கலரும் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய மல்டி கலர்ஸும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு ஃப்ளவர்லேயும் நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி பேர்ல் பீட்ஸ் வச்சுக்கலாம், இல்லாட்டி சுகர் பீட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதில் நான் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஒரு 3 பீடோ ஒரு பீடோ எப்படி வேணாலும். இந்த ப்ரூச் ஒர்க் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.